இந்திய பங்குச்சந்தை எப்படி இயங்குகிறது? எந்த குழப்பமும் இல்லாமல் மிக எளிமையாக இதை நாமே அலசுவோம் வாருங்கள். சரி, பங்குச்சந்தைனா என்ன? மக்கள் நிறுவனங்களின் உரிமையை வாங்கும் விற்கும் ஒரு சிம்பிளான இடம்தாங்க இது. இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் வளர அவர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படும் இல்லையா? வங்கியில் மட்டும் கடன் வாங்காமல் அந்த நிறுவன உரிமையின் சிறு பகுதிகளை ஷேர்களாக, அதாவது பங்குகளாக மக்களிடம் விற்கிறார்கள். ஒரு பீட்சாவை 100 துண்டாக்கி ஒரு துண்டை நீங்க வாங்கினா அதுல நீங்களும் ஓனர். ஷேர் மார்க்கெட்டும் இப்படித்தாங்க. இந்தியாவில் இந்த பங்குகள் NSE மற்றும் BSE என்கிற 2 பெரிய மார்க்கெட்டுகளில்தான் வாங்கவோ விற்கவோ படுகின்றன. அமேசான் எப்படி பொருட்களையும் மக்களையும் இணைக்கிறதோ அதே போலதான் பங்கு சந்தைகளும் வாங்குபவரையும் விற்பவரையும் இணைக்கிறது. நிஃப்டி, சென்செக்ஸ்னு தினமும் செய்திகள்ல கேப்பீங்க. இவை இந்திய பங்குச்சந்தையோட தினசரி ரிப்போர்ட் கார்டுகள் மாதிரி செயல்படுது. ஒரு கிரிக்கெட் டீம் செலக்ட் பண்ற மாதிரி நிஃப்டி முதல் 50 நிறுவனங்களையும், சென்செக்ஸ் சிறந்த நிறுவனங்களையும் கண்காணிக்கிறது. கான்செப்ட் ஓகே, ஆனால் ஒரு சாதாரண ஆளா நாம் எப்படி இந்த பங்குகளை நேரடியாக வாங்குவது? முதலில் ஜெரோதா அல்லது க்ரோ போன்ற டிஜிட்டல் புரோக்கர் ஆப்களை உங்க போன்ல டவுன்லோட் செய்து ஆர்டர் போடுவீங்க. உடனே இந்த ஆப் பங்குச்சந்தை மூலமாக உங்களுக்கான பங்கை விற்கும் ஒரு நபரோடு உங்களை இணைத்துவிடும். டீல் முடிஞ்சதும் நீங்கள் வாங்கிய பங்குகள் உங்களுடைய டிஜிட்டல் டிமேட் அக்கவுண்ட்ல ரொம்ப பாதுகாப்பாக வந்து சேமிக்கப்படும். பங்கு விலை ஏன் ஏறி இறங்குது? நம்ம காய்கறி மார்க்கெட் மாதிரி தாங்க. டிமாண்ட் அதிகமானா விலை கண்டிப்பா ஏறும். ஒரு நிறுவனம் நல்ல லாபம் பார்த்தா பலரும் அந்த பங்கை வாங்க போட்டி போடுவாங்க. அப்போ விலை கிடுகிடுவென உயரும். அதே சமயம் கெட்ட செய்திகளோ அல்லது முதலீட்டாளர்கள் பயந்து விற்றாலோ சப்ளை அதிகமாகி பங்குகளின் விலை சடசடவென கீழே சரிந்துவிடும். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீண்ட கால முதலீட்டிற்கும் குறுகிய கால வர்த்தகத்திற்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை புரிந்து கொள்வதுதான். முதலீடுதான் நிரந்தர செல்வத்தை உருவாக்கும். பிகினர்ஸ் ட்ரேடிங் செய்யும் முன் கண்டிப்பாக நீண்டகால முதலீட்டை பற்றி முதலில் கற்க வேண்டும். ஒரு ரியாலிட்டி செக். பங்குச் சந்தை என்பது ஈஸியாக பணத்தை அள்ளும் இடமோ அல்லது லாபத்திற்கு கேரண்டி தரும் இடமோ கிடையாது. விலை எப்போதும் மாறும். அதனால் அடிப்படைகளை முழுமையாக கற்காமல் சிறிய தொகையை கூட ஒருபோதும் இதில் முதலீடு செய்யவே கூடாது. நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு தேவைப்படாத உங்களின் உபரி பணத்தை மட்டுமே எப்போதும் பங்குச் சந்தையில் முதலீடு செய்ய பழகுங்கள். ஆரம்பத்துல பங்கு சந்தை ரொம்ப சிக்கலா தெரியலாம், ஆனா பேசிக்ஸ் புரிஞ்சுச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம்தாங்க. சரி, இந்த அடிப்படைகளோடு உங்கள் முதலீட்டு பயணத்திற்காக எந்த நிறுவனத்தை முதலில் ஆராயப் போகிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள்.